ஹாய் டிடிஎஃப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் அபிஷேக் பேசிட்டு இருக்கேன். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி டேப்பில் 4-5 போஸ்ட் போட்டிருந்தேன் வண்டி அப்டேட் பண்ணிட்டேன்னு. லாஸ்ட்டாக கூட ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் வீலிங் அடிச்ச மாதிரி. பட் அதோட வீடியோலாம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் பசங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம அதை போயிட்டு நம்ம ரிவீல் பண்ணுறது தான் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்துமே இது நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வெடிக்கலனா என்னடா வெடிக்கல, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு நினைப்பீங்க. வாசன் ப்ரோ வந்து சூப்பர் பைக் எடுக்கும்போது செக் பண்ணி பார்த்தாரு. கூட அஜீஸ் ப்ரோ இருப்பாரு. இவர் நம்ம பிரதரு. ஓகேவா, இதை நம்ம வெடிக்கிறத பார்த்துடலாம். எப்படி வெடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இது ஒன்றும் யூஸ் பண்ணிருக்கேன்னா என்னன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்ப்போம். எங்கே வெடிக்க மாட்டேது. நானே பண்ணி காட்டுறேன். ஓ சூப்பரா, இங்கே பிடிக்கணுமா? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக பசங்க வந்திருக்காங்க. அங்கே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் வெடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. நம்ம இது சும்மா ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. பசங்க சப்போஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்படின்றதுக்கோசம் நம்ம ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். இது அப்படியே நம்ம கண்டினியூஷன் வந்து மோட்டோ விளாக் இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா கேமரா செட்டப் வந்து ஹெல்மெட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வர முடியாதுன்றதுனால நம்ம காரில் தான் போகிறோம். போயிட்டு நம்ம வண்டியை ரிவீல் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, வாங்க ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கிட்ட வந்துவிட்டோம். பசங்க இருந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி என்ன அப்டேட்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நான் ரிவீல் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, 5 4 3 2 1. வண்டி என்ன அப்டேட்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜாவிஸை தான் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படியே ஜாவிஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு இடமும் மாற்றாமல் தான் பண்ணியிருக்கோம். அப்படியே ஷீல்டுலேருந்து ஹெட் லேம்ப்லேருந்து வைசர் வரைக்கும் நம்ம அப்படியே தான் பண்ணியிருக்கோம். வைசரில் கூட அதே ஸ்டில்ஸ் தான் இருக்கும். முக்கால்வாசி எல்லாமே ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஜாவிஸாக தான் இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம இந்த நிறைய கேசஸ்லாம் வந்துச்சு வாசன் மேலே. சரி, அதுக்கோசம் நம்ம எக்ஸஸாக ஒன்று எடுத்து பண்ணணும். அவர் மேலே இருக்க பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வண்டி எடுத்து பண்ணியிருக்கோம். எல்லாரும் சொல்கிறாங்க வாசன் வந்து ஸ்டண்ட் பண்ணி இது பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க. அவர் மேலே இருக்க ஒரு லவ்வில் பசங்களும் எடுத்து பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணலாம். கொஞ்சம் கவர்மெண்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணலாம். அதை வச்சு நம்ம சரி ஓகே பசங்க ஸ்போர்ட்டிவாக தான் இருக்காங்க வாசனுக்கு தெரியணுன்றதுனால நம்ம வந்து நம்ம சாராவை வந்து ஜாவிஸ் 2.0 மாற்றிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக இந்த வீடியோ கொஞ்சம் நல்ல ரீச்சுக்கு எடுத்துட்டு போங்க. இந்த வீடியோ வாசனுக்கு போய் தெரியணும். அப்போ தான் பசங்க அவர் மேலே எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு அவருக்கும் தெரியும், நம்ம டிடிஎஃப் ஃபேமிலிக்கும் தெரியும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பண்ணி வச்சு ஆலில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதில் ஷேர் பண்ணுமோ எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம பண்ணுறான்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஷேர் பண்ணலாம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மாற்றிருக்கா போல் எவ்வளோ காசாக இருக்குன்னு நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம ஜாவிஸாக மாற்றதுக்கு வந்து நம்ம டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எடுத்து பண்ணு மச்சான், பார்த்துக்கலாம், இந்த வீடியோ வாசனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் மெயினாக ஜாவிஸை மாற்றுறதுக்கு ஜாவிஸ் 2.0 எடுத்துகிட்டு வந்ததுக்கு மெயின் காரணமே அதான். நான் ஃபுல் ரிவ்யூ போடுறேன், வண்டி ஃபுல்லாக காமிக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க என்னென்ன மாற்றிருக்கேன், என்னென்ன வேறு எதுவும் அப்டேட்டே பண்ணலங்க. இதான் நம்மளோட மெயின் அப்டேட்டே. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இடமும் பார்த்து கூட உக்காந்து ஒரு 2 days உக்காந்து நம்ம எந்தெந்த இடம் எப்படி வரும்னு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் கிளியர் அண்ட் கட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. நம்ம கூட உக்காந்துருந்தோம் ஒரு 2 days 48 hours அவங்க கூடியே தான் இருந்தோம். நம்ம ஷோரூம்லேயே தான் இருந்தோம். ரெடி பண்ணி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களோட கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வண்டி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டீங்க, மெயினாக பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோ வாசனுக்கு போய் சேரணும். வாசனுக்கும் அஜீஸ்க்கு தென் டைம் ட்ராவலர் அருண் 3 பேருக்கும் போய் சேரணும். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலுக்கு எதனா ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் எதனா நடக்குதா பார்ப்போம். வாசனுக்கு சப்போஸ் தெரியுதா இல்லை லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன்று சொல்லணும். தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வரும். ஓகேவா, இந்த மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட வாசன் வந்து நிஞ்சா Z900 எடுத்தார்ல, அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து சொல்லியிருந்தார் என்னோடய வீடியோஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரோட வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன். 100K சம்திங் போயிருந்துச்சு அந்த ஷார்ட்ஸ் எனக்கு. அதுக்கு வந்து வாசன் ப்ரோவே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், சூப்பர் தங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை நான் ஷார்ட்ஸாக போடுறேன், அதையும் போய் பாருங்கள். அவர் கமெண்ட் பண்ணதும் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸோ ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி போடுறேன். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வச்சு ஆளில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகேவா, இதான் நம்ம ஜாவிஸ் பார்த்துங்க. இதுக்கப்புறம் இதான் நம்ம கூட இருக்க போகுது லைஃப் லாங். ஓகேவா, நம்ம ட்ராவல்லாம் இன்னும் பண்ண போகிறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாடா பை பை டிடிஎஃப் ஃபேமிலி.